தனது மகன் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். வேலூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய திமுகவின் முக்கிய அமைச்சர் துரைமுருகனை செருப்பால் அடித்த காட்சிகள் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. எதற்காக, என்ன காரணம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இன்னும் 8 நாட்களே தமிழகத்தில் மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். குறிப்பாக திமுகவினர்கள் செல்லும் இடமெல்லாம் அவமானமும் செருப்படியும் வாங்கக்கூடிய நிலைமைதான் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட வேலூரில் 2வது முறையாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட துரைமுருகன் அவர்களது மகன் கதிரானந்த் அவர்கள் இந்த மக்களவை தேர்தலில் எப்படியாவது கதிரானந்த் அவர்கள் வெற்றியடைய வேண்டும், இல்லை என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய அவமானம் எனக்கு நடந்துவிடும் என்று துரைமுருகன் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தின் பொழுது கூறியிருந்தார். தனது மகனை வெற்றியடைவதற்காக தனது தலையே கூட அடமானம் வைப்பேன் என்பதற்கேற்ப அவர்களது செயல்பாடுகளும் இருந்தது. சரி, உங்களது மகனை வெற்றியடைய வைப்பதற்கு நீங்கள் அதிக அளவு பணம் கொடுக்க தேவையில்லை. 2019ஆம் ஆண்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டீர்களா? தற்பொழுது வரை அதே வாக்குறுதிகளை மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய நிலைமைதான் திமுகவிற்கு உருவாகி இருக்கிறது. இனியும் ஒருபோதும் திமுகவின் மீதும் திமுகவின் தலைவர்கள் மீதும் நாங்கள் ஒருபோதும் நம்பிக்கை வைக்க மாட்டோம் என்றும் பிரச்சாரத்திற்கு வந்த துரைமுருகன் அவர்கள் மீது செருப்பை வீசிய காணொலி தான் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட மக்களவை தேர்தலில் 39 தொகுதிகளில் தமிழகத்தில் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். ஏனென்றால் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இழிவு நிலைக்கு, அதாவது அழிவை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது. மீண்டும் நமது ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டால் மட்டும்தான் 2026இல் வெற்றியடைய முடியும் என்று மக்களவை தேர்தலுக்கு முன்பாக நினைத்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அப்படியே மாறிவிட்டது. செல்லும் இடமெல்லாம் திமுகவிற்கு எதிர்ப்பும் பாஜகவிற்கும் ஆதரவுகள் தற்பொழுது பெருகி வருகிறது. நிச்சயமாக இந்த மக்களவை தேர்தலில் பாஜக ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தும். திமுக இதுவரை அல்லாத தோல்வியே அடையும் என்றும் கருத்து கணிப்புகளும் வெளியாகியிருக்கிறது. சரி, வேலூர் தொகுதியில் துரைமுருகனை விரட்டியடித்தது சரியா தவறா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.